வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கே மனிதன் சிறப்பறிந்தால் என்ற தலைப்பில் சிந்திக்கின்ற நண்பர்களே, மனிதனின் மகத்துவம் மனிதன் அறியாத மயக்கத்தின் விளைவு. மனிதனின் வாழ்க்கையை மனிதன் பறிக்கின்றான். மதியின் உயர்வு நுட்பமும் பெற்றவன் மண்ணுலகில் இந்த மாசு ஒழிக்க முயல்கின்றான். இந்த கவியின் உட்பொருள் விளக்கத்தை அடுத்து சிந்திப்போம். இறைநிலையானது நேரடியாக மனிதனாக மாற்றம் பெறவில்லை. உயிரின தோற்றத்திலே ஓரறிவு தாவரம் வரையில் தன் வாழ்விற்காக பிற உயிரை துன்புறுத்தும் செயல் அங்கே இல்லை. ஆனால் 2 அறிவு முதல் 5 அறிவு விலங்கு வரை தனது வாழ்க்கைக்காக பிற உயிரை துன்புறுத்தி கொன்று அதன் வாழும் சுதந்திரத்தை பறிக்கிறான் மனிதன். தனது சொந்தமில்லாத உடலை தின்று தான் வாழ்கின்றான். விலங்குகளுக்கு சிந்திக்கவும் தெரியாது, உணவு உற்பத்தி செய்யவும் தெரியாது. பலமான விலங்கும் மனித குரங்கும் இணைந்து முதல் மனித உருவ தோற்றம் உருவான போதே 2 விலங்குகளின் கருமைய பதிவுகளும் அதன் கருமையத்தில் அடக்கம்பெற்று தொடர்ந்து வித்தின் வழியே இன்று வரை மனித குலத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. விலங்குகள் தன்னை காத்து கொள்ளவும் உணவுக்காகவும் தனது பல், நகம் ஆகியவற்றை பயன்படுத்தியது. ஆனால் மனிதனிலே உள்ள 6வது அறிவின் சிறப்பு என்ன என்று தெரியாத மயக்கத்தில் தன் இனமாகிய மனிதரையே மிருகநிலை பதிவுகள் வெளிப்படும் பொழுது துன்புறுத்துகின்றான். 6வது அறிவை பயன்படுத்தி உடலுக்கு உபக்கருவிகளை கண்டறிந்து விஞ்ஞான அறிவின் துணை கொண்டு மனிதனின் வாழ்க்கை மனிதனே அளிக்கின்ற நிலை உருவாகியுள்ளது. அறிவின் உயர்வும் தெளிவும் கூர்மையும் பெற்ற மனிதனோ நில உலகின் மனிதனின் 5 பெரும் படிச்செயல்களாக மலர்ந்துள்ள மிருகநிலை பதிவுகளின் களங்கங்களிலிருந்து தன்னையும் மற்றவர்களையும் விடுவித்து தூய்மை செய்ய முயற்சிக்கின்றான். உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயங்கி காத்து முடித்து வைக்கிறது. இறைநிலையின் ஒரு பகுதியாகத்தான் மலர்ச்சி பெற்றுள்ளதை உணரும் மனிதன் இடையில் ஏற்பட்ட மிருகநிலை பதிவுகளிலிருந்து விடுபட தன்னை தூய்மை செய்கின்றான். மற்றவர்களுக்கும் உதவுகின்றான். உருவத்தால் மனிதனாகவும் குணத்தால் மிருகமாகவும் இருப்பவரை மனிதர் என்று கூற முடியாது. 6வது அறிவின் சிறப்பை உணர்ந்து தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைப்பவனே மனிதன். மனிதனின் சிறப்பை அறிந்து கொண்ட மனிதர்கள்தான் மாமனிதர்களாக உலகத்தில் பல நல்ல செயல்களை செய்து அழியா புகழ் பெற்று இருக்கிறார்கள். அதனால் மனவளக்கலை பயிற்சியிலே நாம் நாள்தோறும் ஈடுபட்டு நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ முயற்சிப்போமாக என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.